Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நமக்கு சேனலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு கண்டென்ட்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு YouTubeல வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கண்டென்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படினா சோ இன்னைக்கு YouTube திறந்தாலே பாத்தீங்க அப்படினா இவன் அவன சண்டை போடுறதும் அவன் இவன சண்டை போடுறதும் இன்ஸ்டால போட்டுட்டு டிவியை உடைக்கிறதும் அதை உடைக்கிறதும் இதை உடைக்கிறதும் இப்படி ஆஃபர்ஸ் அது இதுன்னு சொல்லி உங்களோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு புரியும்ன்றது தெரியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படினா ஸோ இன்றைக்கி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் இன்னொருத்தனை பற்றி குறை சொன்னால் நமக்கு சேனல்ஸில் வீடியோஸ் அதிகமாக போகும் இப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ அவனை பற்றின குறைங்களுக்கான ஆர்என்டி அவன் சர்ச் பண்ணணும் அப்படின்னா எந்த வேலைகளும் இல்லாமல் இன்றைக்கி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்புங்க. ஒன்று ப்ரொஃபஷனலாக யூடியூப் சேனல் நடத்துறது, இன்னொன்று ப்ரொஃபஷனலுக்காக யூடியூப் சேனல் நடத்துறது. ஸோ ரெண்டு கேட்டகரி. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா யூடியூப் சேனலில் வச்சு தான் பொழப்பே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கேட்டகரி. ஸோ இன்னொரு கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸுக்காக நம்ம பிஸ்னஸோட ப்ராடக்ட்டை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக யூடியூப் அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஸோ இதில் வந்து நான் செகண்ட் கேட்டகரி. ஏன்னா என்னோட ப்ராடக்ட்டை ஸோ இத்தனைக்கும் நான் வந்து யூடியூப் சேனல் பார்த்திங்க அப்படின்னா சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பித்து ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணல. ஸோ இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2018 2019 அந்த ரேஞ்சில் நாங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே கீழக்கரையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிசி பில்டு எல்லாமே ரெடி பண்ணி அவங்க நெட்வொர்க்கிங் CCTV எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஸோ அவங்களோட பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம், தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி 2 இடத்துல ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த 2 இடத்துலையுமே அவங்க வெளியில் எங்கேயோ கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க. ப்ராப்பரான கைடன்ஸும் ப்ராப்பரான டெக் சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதோட என்கிட்ட சொன்னாங்க, ஸோ சார் நீங்களே எங்களுக்கு அங்கே சப்ளை பண்ணிடுங்களேன் அப்படின்ட்டு. ஸோ இல்லை சார் அங்கேருந்து கொரியர் அனுப்புறது வைக்கிறோம்னா ஸோ ஃபஸ்ட் டைம் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு சப்ளை பண்ணோம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே உள்ள ஒரு இன்ஜினியருக்கு ப்ராப்பராக இங்கேருந்து டெக் சப்போர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணி முடித்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே ஒரு 2-3 கஸ்டமர்ஸ்க்கு லேப்டாப்பு பிரிண்டர்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது எனக்கு விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம இங்கே ராமநாதபுரத்தில் உட்காந்துருக்கோம், நிறைய சிட்டிங்களில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே தெரியாமல் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ப்ராடக்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோஸ் போட்டு ஸோ அது மூலியமாக யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 2019 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பெரிய லெவலில் எடிட்டிங் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நக்கல் நையாண்டி டைம் பாஸ்க்காக நான் வீடியோ போடலை. ஸோ ரெண்டாவது தம்ப்நெயில் இருக்காது. யாரையுமே ஃபேக்காக உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ நம்ம சேனலை நம்ம கேட்டகரியை சர்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம லிஸ்ட்டில் மேலே போகும். அதை பிடிச்சி பார்க்குறவங்களும் நம்ம காண்டாக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பராக அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணி ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அது ஸ்டெப்பாக வளர 2019 முதல் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் பிசி பில்டு வீடியோ அப்படின்னு தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த 10,000 ரூபாய் பேசிக் பிசி பில்டு வீடியோ வச்சு நீங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணலாம், பேசிக் யூசேஜ்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வைரல் ஆகி ஸோ 2-3 வீடியோ பிசிலாம் நம்மள்ட்ட ஆர்டர் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்ஸ் சொல்லிப்பேன், தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்றது டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஸோ கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ அதிகமான ஆர்டர்ஸ் வர்றப்ப இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சமாக ஒரு 15 to 20 கஸ்டமர் நான் கால் அட்டன் பண்ண முடியும். ஸோ கால் அட்டன் பண்ணுறப்ப வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண முடியாது. ஸோ காலையும் அட்டன் பண்ணி வாட்ஸ்அப்லையும் சேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆஃப்லைனில் வர கஸ்டமர்கிட்ட பேச முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் மட்டும் பண்ணலங்க, டெடிகேட்டடாக ராமநாதபுரத்தில் 2 குடோனு ஒரு ஹெட் ஆஃபீஸோட மிக பிரம்மாண்டமான 3 ஃப்ளோரில் பிரிண்டர், டெஸ்க்டாப், லேப்டாப்னு சொல்லி நம்ம டிவிஷனில் சேல்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆஃப்லைனில் வர்ற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பேசணும். ஆஃப்லைனில் வர்ற கஸ்டமர்கிட்ட முகத்தை பார்த்து நம்ம பேசாமல் நான் செல்லை நோண்டிக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஆள்களை செட் பண்ணோம். ஸோ என்ன தான் நம்ம ஆள்களில் போட்டாலும் ஒரு யூனிக்யூவான டவுட்டை நம்மள்ட்ட தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கால்ஸ் அதிகமாக வர என்ன பண்ணோம், இதை ஃபுல்லாக நம்ம எல்லா கால்ஸும் நம்ம கைக்கு வராமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம், நம்ம சைட்டுக்குள்ளே போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி சொல்லி ஒரு பேசிக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹேக்கர்ஸ்லாம் வந்து உள்ளே ஹேக் பண்ண ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட் ஆண்ட்ராய்டு ஆப்பு, iOS ஆப்பு, ஸோ ஹைபிரிட் வெப்சைட்னு சொல்லுவோம். ஓவராலாக சேஃப் அண்ட் செக்யூர் 100% செக்யூர் வெப்சைட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் நம்ம இன்றைக்கி வெப்சைட்டை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா, நம்மகிட்ட ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிறவங்க டக்கு நம்ம வெப்சைட்டில் போய் ஆர்டர் பேஸ் பண்ணுவாங்க. இங்கே சிஸ்டமேட்டிக்காக அதுக்கு ஆள் இருப்பாங்க, பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம சென்னையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல இடம் வாங்கியிருக்கோம், நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் ஷோரூம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும். ஸோ இந்த கோளாறில் கடை ஷோரூம் ஓப்பன் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. நான் ஒரு இடத்துல வந்து கால் வச்சு பதிக்கிறேன் அப்படின்னா அதை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்ற ஒரு கான்செப்டில் தான் பிளான் பண்ணுவோம். சரி, அதையே நாங்கள் என்ன கான்செப்ட்டில் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மந்த்லி நாங்கள் ஆவரேஜாக ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா சேல்ஸ் மெயின் சென்னையை பேஸ் பண்ணி மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ இது போக சென்னையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் உங்கள் ஷோரூம் சென்னையில் இல்லையான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்காகவே நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, சென்னையில் ஃபியூச்சரில் ஒரு ஷோரூம் போட்டோம் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அந்த 30 லட்ச ரூபா வியாபாரத்தை அங்கேயே பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இங்கிட்டும், ஸோ ராமநாதபுரம்ன்றது எண்டு, ஸோ சென்னைன்றது ஸ்டாப்பு. ஸோ டாப் டு எண்டில் எல்லா கஸ்டமர்ஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம். எங்களோட கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, புதுசாக கஸ்டமரை உள்ளே உருவாக்கிட்டே இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ப்ராப்பரான சர்வீஸ் சப்போர்ட்டும் ப்ராப்பரான டெக் சப்போர்ட்டும் அவங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட்டை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் 2 4 8 ஆக்கி 8 16 ஆக்கி, ஸோ 16 32 ஆக்கி இன்றைக்கி லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் யூடியூப் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சீஃப் கெஸ்ட்னு ஒன்று கூப்பிட்றோம்னு வச்சுக்கலாம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டோம்னா யார் தெரியுமா கூப்பிடுவோம்? உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கக்கூடிய ஒரு பர்சனை கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக உட்கார வச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஷேர் பண்ணுவார். ஸோ இதுக்கு பேர் தான் சீஃப் கெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்ட் யார் தெரியுமா கூப்பிடுவாங்க உங்களுக்கு? ஸோ பெரிய பெரிய காலேஜஸில் அந்த காலேஜில் படித்த ஒரு பையன் வெளியில் போய் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகி நான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அந்த காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு, ஸோ இந்த காலேஜில் நான் படித்தேன், நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு சாதிச்சு நிற்கிறேன், ஸோ நீங்களும் படித்து நல்லா சாதிங்க அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைமரி ஸ்கூலில் ஒரு சீஃப் கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்றோம்னு வச்சுக்கலாம். இந்த அதாவது ஒரு பசங்களோட நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ஸோ பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 5th to 8th, இந்த 5th 6th 7th 8th இந்த 4 வருஷத்தில் தான் அவனோட முழுமையான ஒரு கேரக்டரும் அவனோட எய்மு எல்லாமே இந்த ஃபிக்ஸ் ஆகக்கூடியது அந்த 4 வருஷத்தில் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைமரி ஸ்கூலில் நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த சீஃப் கெஸ்ட்ன்றது என்ன கான்செப்டில் ஒரு ஸ்கூலில் கூப்பிடுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூலில் படித்து நான் ஐஏஎஸ் ஆகிருக்கேன், நான் ஐபிஎஸ் ஆகிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 8th வரைக்கும் ஸ்வாட் ஸ்கூலில் படித்தேன், ஸ்வாட்ஸ் மெட்ரிகுலேஷனில். சேம் அதே ஸ்வாட்ஸ் தமிழ் மீடியத்தில் தான் அப்துல் கலாம் படித்தார். ஸோ அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுலாம் பெரிய லெவலில் ஒரு இது நடத்தினாங்க. ஸோ நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், நான் இன்னைக்கு சயின்டிஸ்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த கான்செப்டில் தான் சீஃப் கெஸ்ட்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? குரலி வித்தை காமிக்கிறவனையும் அடுத்தவனை குறை சொல்கிறவனையும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஒரு சினிமா நடிகர்கள்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கள விட்டுருங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் 24 மணி நேரம் பத்தாது அப்படின்றது ஒவ்வொரு ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். டைம் இல்லை அப்படின்றது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க டைம் இல்லைன்னு கிடையாதுங்க, அந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் இப்போ எனக்கு வந்து கரெக்டான டைமிங் 24 hours கரெக்டாக டைமிங் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி நான் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இதுவே எனக்குன்னு இருக்கக்கூடிய சில வேலைகளை இன்னொருத்தவங்களை ஒப்படைச்சு இன்னொரு ஆள் போடுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த பிஸ்னஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெபிலிட்டியில் போகாது, திடீர்னு 10 நாள் டல் ஆகும். ஸோ அது மாதிரி 10 நாள் டல் ஆகிறப்ப 2-3 பேர் சும்மா உட்காந்துருக்க கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஓனருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும். ஸோ அந்த பொறுப்புகளை பாதிக்கு மேலே எடுத்து வச்சுக்குவாங்க. அதிகமாக ஸ்டாஃப் ஒப்படைச்சிட்டு கம்மியாக கொஞ்சம் ஃப்ரீ ரிலாக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் அந்த பிஸ்னஸ் மேனுக்கான ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியும். அவங்க அதிகமாக இந்த யூடியூப் சேனல்ஸ்குள்ளே வரவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காவோ யாராவது லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறது தான். சார் ஞானே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் பார்க்குறது ரொம்ப ரேர், ஏன்னா டைமே கிடைக்காது. யாராவது ஒருத்தவங்க ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ அதை நாங்கள் என்ன கான்செப்ட் ஓப்பன் பண்ணோம்னா, என்ன கஸ்டமர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஓரம் கட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். சரி, இந்த கான்செப்ட் தான். ஆனால் இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரைமரி ஸ்கூலில் ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு குரலி வித்தை காமிக்கிறவங்களையும் குறை சொல்கிறவங்களையும் கூப்பிட்டு நம்ம ஒரு இன்ஸ்பயர் ஆக்கி காமிக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன் இன்னைக்கு இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த ஜியோவோட வைஃபை இன்டர்நெட்டு என்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி வந்து குழந்தைங்க கையெல்லாம் மொபைல் போச்சோ அன்னைக்கே ஏகப்பட்ட பிள்ளைங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இன்னைக்கு யூடியூப் வீடியோஸை பெற்றவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நீ இந்த மாதிரி இன்ஸ்டாவில் நம்ம ஸ்டோரி போடுவோமா, ஃபேஸ்புக் போடுவோமா, ஏன்னு கேட்டிங்கன்னா பணம். ஸோ பணம்ன்ற ஒன்றை வச்சு மட்டுமே ஒருத்தவங்க வளர்ச்சி அடைய முடியாது. ஏன்னா காசுன்றது இன்றைக்கி பெரிய லெவலில் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு நிறைய இடங்களில். சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் யூடியூப் வீடியோஸ் போடுமா, நான் உன்னை வீடியோஸ் எடுக்கிறேம்மா, நீ டான்ஸ் ஆடுமா, நீ அப்படி பேசுமா, நான் உன்னை வீடியோஸ் எடுக்கிறேன்ட்டு. இது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயன்றது அவங்களுக்கு இப்போ தெரியாது, ஃபியூச்சரில் தெரியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு பின்னாடி உள்ள மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படங்களை ஃபுல்லாக பாருங்களேன். ஸோ அந்த படத்துலலாம் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னா படித்து கலெக்டர் ஆகி வந்து ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ படித்து ஐபிஎஸ் ஆகி வந்து ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ படித்து சாதிச்சு வந்து ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஏன் அண்ணாமலை படத்தில் உள்பட.
ஸோ பிஸ்னஸ் மேன் ஆகணும் சாதிச்சு வந்து ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள கான்செப்ட் ஃபுல்லாக படங்களை பூரா பாருங்க, ஏதாவது ரிவெஞ்ச் பண்ணணுமா ஃபேஸ்புக்கு யூடியூப்ல ஃபுல்லாக ஸ்டோரி போட்டுவிட்டு சோஷியல் மீடியாவில் எதையாவது சொல்லி விட்டுட்டு இங்கிட்ட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இதான் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பசங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நாங்களே கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸில் 6th 7th 8th படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு 200 பேத்துக்கு மேலே நம்ம பிசி பில் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிசி பில் ரெடி பண்ணி அவங்க அப்பாவே ரெக்கமெண்ட் பண்ணி பசங்க கேட்குறப்ப நாங்கள் இல்லைம்மா வாங்காதீங்க, அவங்க பையங்களை பற்றி நான் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டோ அவங்களோட பட்ஜெட் என்னவோ அவங்களுக்கான பொருளை கொடுக்கணும். சப்போஸ் நான் கொடுக்கலைன்னா அடுத்த கடையை பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இன்றைக்கி அந்த 6th 7th படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிசி பில்டு பண்ணி கொடுக்குறதும், ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் விளையாட விடுறதும், இன்றைக்கி 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கணுன்ற நீங்கள் பெருமைப்படுவீங்க. ஆனால் ஃபியூச்சர் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த யூடியூப்பில் அடிக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஃபியூச்சர் டோட்டல் ஸ்பாயில். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன யூடியூப்பில் வந்தால் தான் இன்றைக்கி செலிபிரிட்டியா? யூடியூப்பில் அதாவது யூடியூப்போட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி பைக் ரேசர் அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் டாப் நம்பர் உள்ள இந்தியா லெவலில் பேராக்க பிரசாந்த்னு ஒரு பையன் இருக்காப்புல. ஸோ அவரெல்லாம் யூடியூப்பில் செலிபிரிட்டி யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ பாரிஸ் நடந்துட்டு இருக்க ஒலிம்பிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க உள்ள ஒலிம்பிக்கில். ஸோ அவங்களாம் இதில் யூடியூப்லேயே சோஷியல் மீடியாலே அவங்க மூஞ்சி தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்க. ரத்னம் டாட்டா, ஸோ இந்த ஸ்ரீனிவாசன், ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நரேன் கார்த்திகேயன் கார் ரேசர். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சோஷியல் மீடியாக்குள்ளே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா ஒன்று மட்டுமே உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணாது. நிறையா பேர் அதை ஒரு முட்டாள்தனமான விஷயமா நினச்சி இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு அதை மனசில் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா தெரிஞ்ச அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அதர் ஏரியாவில் இருக்கவங்களும் படித்து அவங்களுக்கான போஸ்டிங்கை பிடிச்சிருவாங்க. நீங்கள் ஃபியூச்சரில் யூடியூப் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி யூடியூப் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு தானே தவிர, ஆனால் இன்றைக்கி முதலாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்குள்ளே முகத்தை காமிச்சா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த சினிமாக்குள்ளேயே யூடியூப்பை காமிச்சா பெரிய விஷயன்ற மாதிரி இன்றைக்கி சினிமா போயிட்டுருக்கு. ரெண்டாவது, முதலாம் சினிமா வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சன் டிவிலையும் ராஜ் டிவி விஜய் டிவிலையும் போடுவாங்க. அந்த கம்மிங் சூன் இந்த டீட்டெயிலுக்கு போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலை தேடி போய் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யூடியூப்பை மட்டுமே நம்பி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்றைக்கி உங்களோட 5th 6th 7th 8th படிக்கக்கூடிய பசங்களுக்கு நீங்கள் யூடியூப் பார்க்க வைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பசங்க நானே கேள்விப்பட்டிருக்கேன். 8th படிச்சுட்டு இருக்க ஒரு பசங்க, 7th படிச்சுட்டு இருக்க ஒரு பசங்க ஸ்கூல் லீவ் டயத்தில் கேமிங் பிசி பில் ரெடி பண்ணிட்டு நான் ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நிறைய பசங்கள்ட்ட நானே கேட்டிருக்கேன், நீங்கள் என்னப்பா பண்ண போகிறேன்? நான் வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் அந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு பைக்கில் போகிறேன். ஸோ நீ என்னப்பா பண்ண போகிற? நான் வந்து ஒரு இது ரெடி பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் அது ஃபியூச்சர் டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடும்ன்றது யாருக்குமே தெரியல. ஸோ அதனால் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டமெண்ட்டு. ஸோ எஜுகேஷனை பேஸ் பண்ணி இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி ஜெயிக்கவே முடியாது. செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் ஜெயிக்கவே முடியாது. இன்றைக்கி ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுங்களேன், இன்றைக்கி நார்மலாக ஒருத்தன் ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த பிஸ்னஸ் பண்ணி அவன் ஒரு வீடோ காரோ வாங்கிட்டா ஊரை கொள்ளையடிச்சு வாங்கிட்டான்ற மாதிரி ஒரு கான்செப்ட். சேம் அதே யூடியூப்பில் ப்ரமோஷன் வீடியோஸ் பண்ணி உங்களோட நேரத்தை வீணடித்து உங்களோட டைம் பாஸ் பண்ணி உங்களோட டயத்தை குடிச்சு அதில் காசு சம்பாரிச்சு அவன் வீடோ காரோ வாங்கிட்டான்னு அது வெளியிலே தெரியாது. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ அதனால் நீங்கள் யூடியூப் பாருங்கள். யூடியூப் பார்க்கறதுனால உங்களோட நேரம் வீணாக போகுது, உங்களோட மூளை தான் மழுங்கடிக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சாதிக்கிறதுக்கு என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு என்னென்ற சிந்திக்கக்கூடிய டயத்தை நீங்கள் யூடியூப்பில் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த யூடியூப்பில் கொட்டுற டயத்தையே பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்றதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களோட பிஸ்னஸ் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலாம். ஸோ இன்றைக்கி எஜுகேஷன். ஸோ நீங்கள் யூடியூப் சேனலில் இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னா 2 குழந்தைங்களுக்கு அப்பா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது. அது யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவனோட டார்கெட்லாம் வேறு. ஸோ நான் ஒரு பேரண்ட்ஸாக இந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் எத்தனை பேர் புரிஞ்சுக்காண்டி முக்கியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் தம்ப்நெயில் இருக்காது, அதிகமான வியூஸ் வராது. ஏன்னா அதிகபட்சமாக போனால் என்னோட சேனலில் ஒரு 10,000 பேர் பார்ப்பீங்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய 10,000 பேருக்கு புரியட்டும் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டமெண்ட்டு. ஸோ யூடியூப்பில் பசங்களை அடிக்டாக விடாதீங்க.
நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் வச்சிருக்கீங்க, ஒரு பிரைமரி ஸ்கூல் வச்சிருக்கீங்க, ஒரு காலேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா சீஃப் கெஸ்ட்டாக ஒருத்தவங்களை கூப்பிடணும் அப்படின்னா அந்த சீஃப் கெஸ்ட் வரக்கூடிய சீஃப் கெஸ்ட்டை பார்த்து பசங்க இன்ஸ்பிரேஷன் ஆகி அதில் அவங்க அடிக்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் உள்ள ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுங்க. குரலை வித்த காமிக்கிறவனையும் குறை பேசுகிறவனையும் கூப்பிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் பூரா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுற குரூப் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாட்டில் எல்லாரும் ப்ராடக்ட் வாங்கி தான் இருக்காங்க, எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு அந்த வீடியோஸ் வியூஸ் வரணும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி உங்களோட டயத்தை எந்த அளவுக்கு அவன் திங்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க டைம் வேஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் முட்டாளாக வரணும். ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து தான் எல்லாத்துக்கும் அறிவு வலை கொடுத்துருக்காங்களா? இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் முட்டாளாக வரணும். ஸோ இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட லினோவோட ஸ்மார்ட் ஃபோனு ஆன்லைனில் லான்ச் பண்ணுறப்ப, ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் லான்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் லினோவோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஆன்லைனில் லான்ச் பண்ணுறப்ப எந்த யூடியூப் சேனலும் கிடையாது, பெரிய லெவலில் இது கிடையாது. ஆனால் அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆன்லைனில் லான்ச் பண்ணி ஏகப்பட்ட சேல்ஸ் பண்ணாங்க, ஆஃப்லைன்லையும் தனியாக ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் ஆன்லைனில் லான்ச் பண்ண அந்த லினோவோ ஸ்மார்ட் ஃபோன் பெரிய லெவல் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் ஆஃப்லைனில் ஒவ்வொரு ஸ்டோர்லையும் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரமோட்டர் போட்டு நேம் வச்சு விவோ, ஐபிஎல், விவோ, ஓப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனை கம்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தனி நேமை கிரியேட் பண்ணி உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சோசியல் மீடியா வச்சு ஒருத்தர் முன்னேறணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு பேஷன் தானே தவிர அது ஒரு ப்ரொஃபஷனல் கிடையவே கிடையாது. சோஷியல் மீடியாவை ப்ரொஃபஷனலாக நினச்சி இறங்கக்கூடிய எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஃபியூச்சரில் மிகப்பெரிய ஒரு ஸ்பாயில் ஏற்படும். ஸோ அதனால் அது எல்லோரும் மறந்துடுங்க. நான் வந்து பெரிய வயசானவங்களுக்கோ கிட்டத்தட்ட 25 வயசு 30 வயசில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ நான் சொல்லலை, ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு பசங்களோ ஒரு பொண்ணும் இருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பசங்களுக்கும் ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கும் நாங்கள் லேப்டாப் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மாதத்துக்கு நாங்கள் 80 to 90 லேப்டாப், ஆவரேஜாக 100 லேப்டாப் நாங்கள் மாதம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 100 லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற கான்செப்ட் என்ன, படித்து இன்றைக்கி நிறைய கண்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்து ஒரு ஐஏஎஸ் ஆகி நாட்டுக்கு சமூக அக்கறைகளை நீங்கள் உங்களோட நேமை செலிப்ரேட் பண்ணுங்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி போதைப்பொருள் ஒழிப்பு இதெல்லாம் நீங்கள் அதில் போய் சாதிச்சு காமிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரொஃபஷனலாக மனசாட்சியோட உட்பட்டு. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு பிரபலப்படுத்துறதுனால எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எந்த யூடியூபரையும் நம்பாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண முடியும் தான். இன்றைக்கி அவனை திட்டிகிட்டு இருப்பான், அவன் இவனை திட்டிகிட்டு இருப்பான், 2 பேரும் நாளைக்கு கை கோர்த்துக்கிட்டு உள்ளே உட்காந்து பெரிய பார்ட்டி கொண்டாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேரம் மட்டும்தான். அவங்க பணத்தை சம்பாதிச்சுட்டு ஈஸியாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட டயத்தை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்லலாம் நேரத்தை பார்த்து செலவழிங்க. உங்களோட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செல்ஃபோன்ஸை கையில் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக கொடுங்க. ஏன் நானே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு 2-3 சேனலை ப்ரமோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கோடிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, எரோர் மேக் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நைக்கல், நையாண்டி, எந்த விதமான எடிட்டிங் எதுவும் இருக்காதுங்க. ப்ரொஃபஷனலாக கோடிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழில் நம்பர் 1 சேனல்னால் அதுதான். சரி, அதுவே நீங்கள் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, LMES, லெட் மேக் எஜுகேஷன் சிம்பிள். ஸோ இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனல் கிடையாது, ப்ரொஃபஷனலுக்காக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனலுக்காக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கள பாருங்கள். ப்ரொஃபஷனலாக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்கள நீங்கள் பார்த்து உங்களோட டயத்தையும் நேரத்தையும் வீணாக்கிறாதீங்க. ஸோ உங்களோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதை. ஸோ பைக் ரேசரை பார்த்து, பைக் ஓட்டுறவங்கள பார்த்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து அடிக்ட் ஆகிறது, இந்த கேமிங் பிசி பில் ரெடி பண்ணி நான் கேம் விளாடணும் அப்படின்னு பார்த்து அடிக்ட் ஆகிறது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறீங்களா, படிக்க வச்சு ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் நீ பண்ணு. ஸோ நீ படித்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அதிகாரி ஆகு. ஸோ நீ படித்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகு. ஸோ நீ படித்து உனக்குன்னு ஒரு தனி நேமை கிரியேட் பண்ணு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே வளங்க. ஸோ நீ படித்து பணம் சம்பாரி, எதையாவது செஞ்சு நீ பணம் சம்பாதிச்சிரு அப்படின்ற கான்செப்டில் உங்களோட பிள்ளைங்களை வளர்க்காதீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டீட்டெயில் இன்றைக்கி சொல்லணுன்றதுக்கான தான் இந்த வீடியோ. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேசுறது கண்டிப்பாக எனக்கு டைம் கிடையாது. நம்ம ஃபியூச்சரில் யூடியூப் சேனலுக்குன்னு இன்னொரு ஆள் ரெடி பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம், அப்படி போட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் யூடியூப்பை என்னோட ப்ரொஃபஷனலுக்காக தான் வச்சிருக்கேனே தவிர என்னோட ப்ரொஃபஷனல் யூடியூப் கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.